வந்திருந்தேன். நான் சொன்ன மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா காக்கா வந்து எங்கே பார்த்தாலும் அங்கே மூலையில் அதாவது எடுத்துகிட்டு போய் நேரில் உட்காந்து சாப்பிட்றது போல். காக்காலாம் வந்ததுன்னா தனியாக வராது, கும்பலாக தான் வருமே. அப்படி இருக்கு. இது காய வைக்கிறதுக்கு வெயில் தான் வேணும். ஃபுல்லாக பச்சை மலாட்டல்ல கொஞ்சம் விட்டாலும் ஈரத்தில் அப்படியே முளைச்சோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி ஏன் ஒரு 3 டேஸாக வீடியோ போடலன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை. பேசுறதுலே தெரியுது கரெக்டாக. ஆமாம், ஜுரம், தலைவலி, சளி பிடிச்சிட்டு ரொம்ப உடம்பு சரியில்லை. சரி, நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஒரு டைம் மாத்திரை போட்டதுக்கப்புறம் திரும்பவும் உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. திரும்ப ஒரு ரெண்டு வேளை மாத்திரை போட்டதுக்கப்புறம் இப்போ இந்த நிலமையில தான் இருக்கேன். ஸோ இன்றைக்கி தான் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்கலாம். ஏன்னா ரொம்ப நாள் அந்த வீடியோ போட்டே ரொம்ப நாள் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் இன்றைக்கி எதாவது எடுக்கலான்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு 3 நாள் போயிருந்தேன் இவங்க கூட மலாட்டிக்கு. இவங்க மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 நாள் மலாட்டிக்கு போயிருந்தாங்க. மொத்தமே 4 நாள் தான். நாம் 4 நாள் கம்ப்ளீட்டாக போயிட்டோம். ஆமாம். ஸோ அந்த மல்லாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது, எவ்வளோ மல்லாட்டை வந்துருக்கு. அந்த மல்லாட்டி இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் தான் சொல்லிட்டு பார்க்க போகிறோம். போகலாமா? சரி, போகலாம் வாங்க. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ண பாருங்க. இது வரைக்கும் நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. போங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், மொதல் வந்து பார்த்தீங்கன்னா மூட்டையெல்லாம் தூக்கிட்டு போயிட்டு மெத்தையில் வச்சுட்டு இருக்காரு. இப்போ பக்கத்து வீட்டு மெத்தையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா காய வைக்க போகிறோமே. பார்க்கலாம் எவ்வளோ மல்லாட்டை இருக்குது சொல்லிட்டு. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 2 மூட்டை தூக்கிட்டு போயிருக்காரு. கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா தூக்கிட்டு போகிறாங்க. ஸோ இன்னும் ஒரு மூட்டை இருக்குது. அது வந்து தூக்கிட்டு போனதுக்கப்புறம் எவ்வளோ மல்லாட்டை இருக்குது சொல்லிட்டு காமிக்கிறேன். போகலாமா? போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மல்லாட்டி பார்த்துட்டு இவ்வளோ தான் தூக்கிட்டு போன நினைக்காதீங்க. ஸோ மேலே போய் காட்டுறேன் எவ்வளோ மல்லாட்டன்னு. அது ஒரு நாள் போனதும் தனித்தனியாக வச்சுக்கிறோம். ஆமாம், இன்னும் ஒரு மூட்டை 3 மூட்டை இது வந்து 2 ஒன்றா ஆக்கிட்டோம். சாக்கு இல்லாததுனால மறுநாள் எடுத்துன்னு போகிறதுக்கு ஒரே இதில் 2 நாளோட மலாட்டை கொட்டிட்டோம். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், மேலே போயிட்டு பார்க்கலாமா? செத்துட்டு போந்துறேன். தொட போயிட்டோம். இது வந்து பாருங்க எவ்வளோ இலை கிடக்குது வேப்பால. ஆமாம், இது வந்து இளையுதிர் காலன்றதுனால இல்லை, இளையுதிர் காலம் வந்தாலும் வந்தாச்சு. எல்லா இடத்தையும் பெருக்கி மாளலை. நிறைய இலை கொட்டி காலைல பெருக்கணும்னா காலை பெருக்கிட்டு இப்படி வந்தாலே டக்குன்னு ஒரு காற்றடிச்சா எல்லா இலையும் கொட்டிக்குது. ஸோ இது எல்லாத்தையும் பெருக்கி தள்ளிட்டு இங்கே கொட்டிக்கலாம். சரி, ஓகே. பெருக்குங்க, பார்க்கலாம் எவ்வளோ தான் மலாட்டை இருக்குன்ட்டு. பின்னாடியே மூட்டை தேருது, கிட்ட பார்க்கலாம். வெயில் சரியான வெயில் ஃப்ரெண்ட்ஸ், செம வெயில் அடிக்குது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸே கொஞ்சம் டார்க்காக தெரியுற மாதிரி இருக்கு. இது காய வைக்கிறதுக்கு வெயில் தான் வேணும். ஃபுல்லாக பச்சை மலாட்டல்ல கொஞ்சம் விட்டாலும் ஈரத்தில் அப்படியே முளைச்சிடும். அடியில் எப்படி இருக்குதுன்னு தெரில. இது வந்து நம்ம பறிச்சு எடுத்துகிட்டு வந்து மறுநாள் ஒரு நாள் காய வச்சுருப்பான். ஆமாம், அன்னைக்கு எடுத்துனா தான் மறுநாள் மட்டும் காய வச்சு தனித்தனியாக வச்சுருவோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் நாங்கள் மொத்தமாக கொட்டி காய வைக்கலாமா? சரி, இந்த மூட்டை பார்த்தாலே தெரியும் இது கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஆமாம், இந்த மூட்டை ஃபஸ்ட்டு நாள், 2வது நாள் இதுலேயே, 3வது நாள் அது, லாஸ்ட் நாள் அது. ஆமாம், 4 நாளுக்கான இது தனித்தனியாக இருக்குது. மொத்தமாக கொட்டினாலும் தெரியும் எவ்வளோ இருக்குன்ட்டு. சரி, ஓகே, கொட்டலாம். கொட்டினா தான் தெரியும் உள்ளே எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். அது எப்படி எல்லாத்தையுமே கொட்டிடு. 2 நாளைக்கான இது. 3வது நாள் கொஞ்சம் கம்மி. ஆனால் 4 நாளும் ஒரே அளவு தான். நம்ம ஆஞ்சு வந்து எத்தனை மூட்டைன்னு கரெக்டாக சொல்கிறோம். இது கொஞ்சம் நல்லா காஞ்சுது. ஆமாம், இதான் நேற்றோ லாஸ்ட் நாளோ இல்லை, அது நல்லா காஞ்சிருக்கு. இது கொட்டினா தெரியும் பார்க்கணும். இல்லை, அதான் லாஸ்ட் நாள். லாஸ்ட் நாள் நாங்கள் போன இடம் வந்து மணல் ஏரியான்றதுனால அந்த அளவுக்கு மண் இல்லை, கிளியராக இருந்தது. இதே மாதிரி தான், அவ்வளோதான். ஒரே இடத்துல கொட்டிட்டோம். ஆமாம், அது கொஞ்சம் கொஞ்சம் எட்ட கொட்டி இருந்துருக்கலாம். நீ தான் அளவு பார்க்கறதுக்காக அப்படி ஒன்றா கொட்டிட்டு. ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வீட்டில் மல்லாட்டை போட்டால் கூட இந்த அளவுக்கு சும்மா ஒரு கம்மியாக போடுவாங்களா, ஒரு இடம் மிச்சமாக இதுங்க போட்டால் கூட இந்த அளவுக்கு மல்லாட்டை வராது தானே.
4 நாள் நாங்கள் 3 பேர் போனதுக்கான கூலி தான் இது. போனதுக்கான கூலி தான் நானும் வாங்கியிருக்கேன், பணம் வாங்கியிருக்கேன். தனியாக என்னன்னா தலைவலி எடுத்துக்கிச்சு அவருக்கு. எனக்கு இந்த நிலைமையில இருக்கு, நான் ஜுரம் அடிச்சுன்னு தலைவலி எடுத்துக்கின்னு வெயில் ஒத்துக்கல, தண்ணி மாற்றி குடிச்சிட்டேன். அதான் ஆமாம், தண்ணி ஒரு நாள் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போகாமல் அந்த மோட்டர் தண்ணி குடிச்சதுனால அந்த வேலை தான் இது. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், வெயில் வேற ஒத்துக்கல. காய வச்சு என்ன பண்ணுறதா பிளானு தெரியல, கேட்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ மலாட்டி வச்சு என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு ஐடியா கொடுங்க. சில பச்சையாக வச்சு ரொம்ப நாளைக்கு சாப்பிட முடியாது. சரி, வீட்டில் வச்சுக்க மட்டும் சட்னிக்கெலாம் வச்சுக்கலான்னு பார்த்தா இவ்வளோ வச்சு என்ன பண்ண போகிறோம்? இல்லை, அம்மாவும் தான் வந்தாங்க. அம்மா 3 நாள் வந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மலாட்டியை வச்சு காய வச்சு ஒரு இதில் கொட்டி வச்சுருவாங்க. என் கடையில் மலாட்டு வாங்க வேலையே இருக்காது. சட்னியாக இருந்தாலும் ஊறுகாய் இருந்தாலும் எல்லாத்தையும் வீட்டிலேருந்தே எடுத்துப்பாங்க. ஆமாம், எண்ணெய் கூட ஆடலாம். இது பத்துமான்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ மலாட்டிக்கு எண்ணெய் ஆடலாமா என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா இவ்வளோ மலாட்டை எண்ணெய் ஆடலாம் எத்தனை லிட்டர் வரும்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். 2 முட்டை மலாட்டை இருக்கலாம். ஆமாம், பெரிய சாக்கு அளவுக்கு. சரி, காய வைக்குமா? வெயில் ஏறும்போது காய வச்சாதான் உண்டு. சரி சீக்கிரம் காய வச்சுட்டு போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், மல்லாட்டெல்லாம் காய வச்சுட்டு வந்துட்டோம். அத்தை பார்த்தீங்கன்னா இந்த மல்லாட்டு கொடியெலாம் இருக்குல்ல, அதெல்லாம் களைச்சி விட போயிருந்தாங்க. அவங்க தப்பு மல்லாட்டை பொறிட்டு வந்தாங்க பாருங்க. அது கொஞ்சம் இருக்கு. இதே இது வேலைக்கு போயிட்டு வரதுக்கு இவ்வளோ நேரம் ஆகுதே சொல்லிட்டு பார்த்தா தப்பு மல்லாட்டை பொறிட்டு வந்திருக்காங்க. தப்பு மல்லாட்டை என்னன்னா, நம்ம ஆஞ்ச கொடியிலேருந்து தப்பி போடுவோம்ல மல்லாட்டெல்லாம், அதை பொறுக்குத்து போயிட்டு தப்பி போடுவோம். அப்புறம் சைட்லலாம் வாரத்தெல்லாம் விட்டுருவாங்க கொடிலாம். ஒரு சில கொடிலாம் சின்ன சின்னதாக இருந்த பார்த்தா அது பிடுங்காமே விட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரி கொடியெல்லாம் பிடிங்கி பார்த்தா நிறைய மல்லாட்டை இருக்கும். ஸோ அந்த மாதிரி கொடியெல்லாம் பிடுங்கி கீழே இறஞ்சி கிடக்கிற மல்லாட்டை எல்லாத்தையுமே பொறுக்கி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அப்படி பொறுக்காலுமே அவங்களுக்கு அதுலேயும் பங்கு உண்டு. இப்போ 2 குண்டா பொறுக்குனாங்கன்னா 2 குண்டாலும் அவங்க ஒரு குண்டா தந்துடணும். அதாவது கொல்லிக்காரங்க ஒரு குண்டா, நமக்கு ஒரு பாதிக்கு பாதி அது. இது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பாதி நமக்கு பாதி. ஸோ இந்த மாதிரி நம்ம மல்லாட்டை பிடுங்குறதுல பார்த்தீங்கன்னா இப்படி அள்ளி போடுவாங்க. ஸோ அது அதில் நம்ம சைட்லாம் அள்ளி போடுறது தான். ஒரு சில இடத்துல அளந்தும் போடுவாங்க, நம்ம சைடு அள்ளி போடுறது தான். எனக்கு தெரிஞ்சு அளந்து போட்டிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும், நமக்கு கொஞ்சம் நிறைய மல்லாட்டை கிடச்சிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம். தெரியல, ஏன்னா நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு தெரியல. நம்ம சைடு இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அள்ளி தான் போட்டிருக்காங்க. உங்கள் சைட்லாம் எப்படி போடுவாங்கன்ட்டு கொஞ்சம் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இது இப்படி தான் அள்ளி போடுவோம், இப்படி சொல்லிட்டு இப்படி அள்ளி போடுவாங்களாம். ஸோ எனக்கு அள்ளி போடுறத விட அளந்து போடுறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். 4ல் ஒரு பங்கு நமக்கு. ஆமாம், அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், தப்பு மல்லாட்டே பார்த்தீங்கன்னா இவ்வளோ வந்துருக்கு. இப்போ இதையும் எடுத்துன்னு போய் அது கூட காய வச்சுட்டு வரேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், ஈவினிங் ஆயிடுச்சு. ஸோ மல்லாட்டை வரலாம் சொல்லிட்டு வந்திருந்தேன். நான் சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா காக்கா எங்கே பார்த்தாலும் அங்கே மூலையில் அதாவது எடுத்துகிட்டு போய் நேரில் உட்காந்து சாப்பிட்றது போல். ஸோ காக்காலாம் வந்ததுன்னா தனியாக வராது, கும்பலாக தான் வருமே. அது மாதிரி பாருங்கள், நான் காட்டுறேன் பாருங்க. அது போட்டு அழகாக உட்காந்து கொத்தி சாப்பிட்ருக்காரு. அந்த மாதிரி எல்லா மூலையிலையும் இருக்குது அந்த மாதிரி. நான் கூட சரி கொஞ்சமாக தான் சாப்பிடுவோம் சொல்லி சொன்னால் ஃபுல்லாக இது பண்ணிட்டு. பட் நாங்கள் யாருமே இங்கே இல்லை, இப்போ தான் வரமே. காய வச்சு போனது கழிச்சுட்டு கூட வரல. ஸோ இப்போ தான் பார்த்தீங்கன்னா வரமே. கூட்டலாமா? சரி கூட்டலாம். சரி வாங்க. இப்போயும் கொஞ்சம் வெயில் அடிக்கிறதா இல்லை கொஞ்ச நாள் வச்சு கூட்டலாமா? இல்லை, டைம் ஆயிடுச்சு, உடனே பொழுது போயிடும். அப்புறம் என்ன வேலைலாம் இருக்குல்ல வீட்டில். ஆமாம், சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட்டலாம். சரி, அப்படியே காலால் தள்ளிக்கோ. இந்த மரம் எதாவது எடுத்துகிட்டு வந்துடலாம். அதெல்லாம் சல்லு ஃப்ரெண்ட்ஸ், நான் கொஞ்சம் கூட கூட்டவே இல்லை. எனக்கு வாட்டை வரல கூட்டுறதுக்கு. அதுவும் மனம் பார்த்தீங்கன்னா கூட்டுறாரு. ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ மல்லாட்டை பார்த்தீங்கன்னா இவ்வளோ மொத்தமாக பார்த்தா இவ்வளோ தான் இருக்குல்ல. நம்ம தனித்தனியாக கொட்டணும். இது மொத்தமாக இருக்குது. இப்போ எல்லாத்தையும் ஒன்று சேர்த்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். 2 சாக்கு வரும். 2 சாக்கு ஃபுல்லாக வராது, 2 சாக்கு வரும். 2 சாக்கு. ஏன்னா மொத்தம் 4 நாள் 6 சாக்கு வச்சா கூட 2 சாக்கு மல்லாட்டை வரும். ஆமாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா மூட்டை பிடிக்கல, இன்னும் கொஞ்சம் காயணும். ஆமாம், தோல் தனியாக பிரித்து எடுக்க முடியும். அதனால் இன்றைக்கே எல்லா தோலும் பிச்சுன்னு வந்துட்டு பாருங்க. ஆமாம், கூட்டும் போதே பிரியுது. ஆமாம், அது இன்னும் காய வச்சு தடியால் தட்டினா பிரிஞ்சிடும். ஸோ மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ மல்லாட்டை பார்த்தீங்கன்னா எண்ணெய் தான் எத்தனை லிட்டர் எண்ணெய் வரும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை வச்சு எண்ணெய் வேறு ஏதாவது செய்யலான்னா அதுவும் உங்களுக்கு எதாவது ஐடியா இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அத்திக்கு என்னென்னா எண்ணெய் அட்டை கொஞ்சம் புண்ணாக்கு கிடைக்குமேன்னு சொல்லிட்டு அவங்க பார்க்குறாங்க. அம்மா அதான் சொன்னாங்க, வீட்டு யூஸுக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம், ஆளுக்கு கொஞ்சம்
சட்னி அரைக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சுன்னு ம் மிச்சத்தை எண்ணெய் அடிக்கலாம். அதாவது மல்லாட்டை பார்த்தனாலும் ஒரு எக்ஸ்ட்ரா விற்கும் அங்கே. ம் கிலோ எவ்வளோன்னு கேட்டுக்கின்னு ம் கூட வாங்கி போட்டு மல்லாட்டை இது எண்ணெய் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம். பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இதை எப்படி ரெடி பண்ணி எடுப்போம் வச்சு. ஸோ மூடிடலாமா இப்போ? இங்கே மூடிடலாம். நாளைக்கு ஒரு நாள் காஞ்சதுக்கப்புறம் ம் எடுத்து வீட்டாண்ட போட்டு தோல்லாம் உரிச்சு அப்புறம் திரும்ப காய வைக்கணும் தோல் இல்லாமல். சரி ஓகே மூடியாச்சு. போகலாமா? சரி போகலாம். கல் சுற்றி வச்சுட்டு வந்துடலாம். கார்த்திகை தேய்ச்சா பறக்காமல் இருக்குது. ஏன்னா பெரும் மழை எதுவும் வராது, காற்று மட்டும் அடிக்காமல் இருந்தால் போகலாம். சரி ஓகே வாங்க போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. ஸோ காலையிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா மல்லாட்டை காய வைக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட வேலையாக இருந்தது. அப்படி தானே? ஆமாம், காலையில் எடுத்து காய வச்சுட்டு வந்தோம், ஈவினிங் ஆனோடனே மூடி வச்சுட்டு வந்துட்டோம். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு. இப்போ வீட்டு வேலை தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா செய்ய போகிறேன். ஏன்னா இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்டு. ஓ ஆமாம், இதுக்கப்புறம் உன் வேலை தான். இதுக்கப்புறம் நான் இப்போ 5 மணிக்கு தண்ணி வரும், அவ்வளோதான். தண்ணி வந்தால் பிடிச்சிட்டா வேலை முடிஞ்சுது. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ அவ்வளோதான் முடிச்சுட்டு அப்புறம் இதுக்கப்புறம் நைட்டு டின்னர் தான் செய்கிற வேலை இருக்குது. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா மதியம் வந்து மதியம் சேர்த்தே வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சுட்டார் ஃப்ரெண்ட்ஸ். நைட்டு அந்த வேலை இல்லை. ஓகே, ஆமாம், தண்ணி பிடிச்சிட்டா வேலை முடிஞ்சுது. வாசல் பெருகிட்டு தண்ணி பிடிச்சிட்டா வேலை முடிஞ்சிச்சு. அதே வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஜாலியாக போச்சு. நேற்று விட எனக்கு பரவாயில்ல, கொஞ்சம் பெட்டராகவே போச்சு எனக்கு. ஆமாம், நேற்று கொஞ்சம் உடம்பு சரியில்லை, படுத்துனே இருந்தேன். இன்னைக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம சரண்யா மனோராஜ் யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ வந்து போயிட்டு நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோ மீட் பண்ணலாம். டாடா பாய். டாடா பாய்.